நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் போன்ற தலைமை பண்பு இந்த திமுகவுக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு எம்எல்ஏ வந்து முதலமைச்சரை வந்து சட்டசபைக்குள்ளே எலும்பு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் பேசுகிறாரு. இதுக்கு வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல தலைமையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நீ பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டன அறிக்கை விட்டுருக்கணும். மாற அந்த திமுக தலைமை எப்படி அறிக்கை விடுதுன்னா அவரை கைது பண்ணதுக்கு கண்டன அறிக்கை விடுது. இதான் தலைமை பண்பு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி லயலா மணி வந்து ஒரு டிபேட்டில் வந்து மற்ற தலைவர்களை பற்றி கொஞ்சம் ஆர்ஸாக பேசிடுறாரு. இதுக்கு உடனேயே நம்ம தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கூப்பிட்டு லயலா மணி பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறாரு. பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ராஜ்மோகனே வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ ப்ளே பண்ணுற கேளுங்க. கூப்பிட்டாருனே கிட்ட போனேன். ஒரு டிபேட்ல பார்த்தேன், நீ என்ன மரியாதை இல்லாம எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்தெறிஞ்சு பேசுற, இன்னொரு வாட்டி அப்படி பேசினா உன்னை தூக்கிடுவேன்னு தோல்ல தட்டினாரு. திட்டிருக்காரு ஃபுல்லா. அவர் சொல்றதை கிட்ட ஆடி போச்சு. ஏன்பா இவ்வளவு திட்டி இருக்கிறாரு? அப்படியே இதுதான் ஒரு தலைமை பண்புக்கு ஒரு பெரிய உதாரணம். இது வந்து சுட்டு போட்டாலும் திமுகவுக்கு வரவே வராது. கொஞ்சமாவது ஒரு மனிதநேய பண்பு, ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வளர்த்துக்க ட்ரை பண்ணு. இதுக்கு தான் சொல்றோம் நாங்க இங்க முதலமைச்சர் விஜய தங்கம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம்.